ஒரு தரமான படத்தோட சஜஷனோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரியான படங்கள் வருஷத்துக்கு 1-2 தான் வரும். அந்த மாதிரி நிறைய படத்தோட சஜஷன் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடிமட்டத்துல இருந்து ஒருத்தன் எப்படி அடி வாங்கி இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமைக்கு போனான்றது அந்த கதையோட ஹோல் ஸ்டோரியே நான் ரொம்பலாம் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. ஜஸ்ட் ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் சொல்றேன். படத்தோட ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்து கத்துக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால ஸ்கூல்லயும் ஒரு நல்ல இடத்துல தான் இருந்திருக்காரு. ஆனா வறுமை காரணமாக அவங்க வீட்டுல ஒரு பெரிய சம்பவம் நடந்துருது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து இவரை ஸ்கூலுக்கே போக அலோவ் பண்ணல. இவரை ஸ்கூலுக்கு போக விடாம இவரை கறி உடைக்க விட்டுறாங்க. இதனாலே இவரோட ஸ்கூலோட வாழ்க்கைன்றது அங்கே முடிஞ்சிடுது. அங்க கறி உடைச்சிட்டு இருக்கப்போதான் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கணக்கு தெரியுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் கரெக்டா கிராப் பண்ணி இப்படி ஒரு ஆளுமைக்கு வந்தாருங்கிறது தான் கதையோட ஹோல் ஸ்டோரியே. நான் ரீசெண்டா பார்த்ததுல திஸ் இஸ் ஒன் அமங் தி பெஸ்ட். இந்த படத்தோட பேரு தி ஒயிட் டைகர். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. ஒரு நாவல்ல இருந்து எடுத்த ஒரு ஸ்டோரிங்கிறதுனாலே குவாலிட்டி எப்பவுமே பயங்கரமா இருக்கும். அந்த விதத்துல இந்த படமும் ரொம்பவே குவாலிட்டியா இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு ஹிந்தியே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் வச்சு பார்க்க பாருங்க. ஏன்னா தமிழ்ல இதுக்கான ஒரிஜினாலிட்டி நிறைய உடைய வாய்ப்பு இருக்கு.